ஹலோ. ஏய் சார் ஒரு நிமிஷம் சார். பேரர். வந்துட்டேண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. இதுல இன்னொரு கோட்டை எடுத்துட்டு வா. என்னண்ணா? இன்னொரு கோட்டை எடுத்துட்டு வா. அண்ணா இப்பவே ஜாஸ்தியாக குடிச்சிருக்கீங்க, போதுண்ணா. இதுக்கு மேலே போனால் அப்புறம் பிரச்சனை ஆயிடும்ண்ணா. ஹே என்ன உன் பார்ல இவ்வளவுதான் குடிக்கணும், ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா என்ன? இல்ல இல்ல போய் எடுத்துட்டு வா போ. அண்ணா சொன்னா கேளுங்கண்ணா. போதுண்ணா. நான் சொல்றத நீ கேளு. எனக்கு ஒரே ஒரு கணக்கு வேற ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ணா. இதோட முடிச்சுக்கலாண்ணா. போ போ. ஐயோ வேணும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. ஏய் ரஞ்சிதா, பைத்தியமா நீ? உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது? எதுக்கு இப்போ கத்துறீங்க? நான் பேசணும்னு சொன்னப்போ பார்ல இருக்கேன் வரியான்னு நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க. நீங்க என்ன வர சொல்லி கூப்பிட்டு இப்போ நானா வந்த மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க. அறிவு இருக்கா உனக்கு? நான் கூப்பிட்ட உடனே இங்க கிளம்பி வந்துருவியா? நீங்க கூப்பிட்டா நரகத்துக்கு கூட வர நான் தயாரா இருக்கேன் அருண். ஐயோ ரஞ்சிதா, என்ன வெறுப்பதாத ப்ளீஸ். நான் பார்ல இருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க வரமாட்டேன்னு நினைச்சுதான் நான் அப்படி சொன்னேன். ஐயோ அத போய் இப்படி சீரியஸா எடுத்துட்டு இப்படி கிளம்பி வந்துட்ட. படிச்சவ தானே நீ. இது எந்த மாதிரி இடம்னு உனக்கு தெரியாதா? யாரெல்லாம் வருவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. இங்க பாரு, இந்த இடத்துக்குலாம் நீ முதல்ல வரவே கூடாது. அப்போ நீங்க இங்க வந்தது மட்டும் சரியா அருண்? நீங்களே இங்க வரக்கூடாதுதான். நீங்க இங்க வந்தது சரினா நான் வந்ததும் சரிதான். ரஞ்சிதா, அனாவசியமா ஆர்கியூ பண்ணாத. முதல்ல நீங்க இருந்து கிளம்பி போ. உங்ககிட்ட பேசணும்னு தானே இவ்ளோ தூரம் நான் கிளம்பி வந்திருக்கேன். அதுக்குள்ள என்ன கிளம்பி போன்னு சொன்னா எப்படி? ஐயோ ரஞ்சிதா, நம்ம பேசுறதுக்கான இடம் இது கிடையாது. வேற எங்க பேசுறது அருண்? ஆபீஸ்ல டீடைலா இத பத்தி எல்லாம் பேச முடியாது. வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறீங்க. வேற வழி இல்லாமதான் நானே இங்க கிளம்பி வந்துட்டேன். இங்க பேச பிடிக்கலன்னா வெளியே வாங்க அருண். நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் வாங்க. இல்ல என்னால இப்ப எங்கேயும் வர முடியாது. சரி ஓகே, நீங்க வர வரைக்கும் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஏய் மனுஷன் நிம்மதியா குடிக்க கூட விட மாட்டியா நீ? எதுக்கு என்ன இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்னும் உங்களை குடிக்காதீங்கன்னா சொல்லவே இல்லையே. நான் வெயிட் பண்றேன்னு தானே சொன்னேன். ஐயோ ரஞ்சிதா, நீங்கெல்லாம் இருக்க கூடாது, சொன்னா புரிஞ்சுக்கோ. நீங்களும் என் கூட வந்தாதான் நான் கிளம்புவேன் அருண். வாங்க போலாம். அண்ணா நீங்க கேட்ட ஆம்லெட் குவார்டர். இதெல்லாம் யாருக்கு? அண்ணனுக்குதாமா. இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எடுத்துட்டு போங்க. ஐயோ மேடம், ரிட்டர்ன்ல எடுக்க முடியாது மேடம். ரிட்டர்ன்ல அது வேணாம், இதே நானே குடிக்கிறேன். அருண் அருண் குடுங்க. ரஞ்சிதா குடிங்க. இதெல்லாம் எதுவும் வேண்டாம். பில் எவ்வளோன்னு சொல்லுங்க, நாங்க பே பண்ணிடுறோம். குவார்டர், ஆம்லெட், வாட்டர் பாட்டில் மொத்தம் 1200 ஆச்சு மேடம். 1100 + டிப்ஸ் 50 ரூபா. இரு, நீ இல்லாத கொடுக்காத. உன் ஃபோன் நம்பர் சொல்லு, நான் போட்டு விட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அருண். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வாங்க அருண். இப்போ என்ன? வாங்கன்னு சொன்னேன். நான் வரல. என்ன விடு. அருண் பாத்து, அருண் பாத்து. செல்வம் இங்க வா. இதோ வந்துட்டேன்க்கா. செல்வம், how are you? ஒரே ஒரு கட்டிங் போடலாமா? அருண் அவர் என்ன உங்கள மாதிரி நினைச்சீங்களா? செல்வத்தை நான் தான் இங்க வர சொன்னேன். உங்க பைக் சாவியை கொடுங்க. பைக் சாவி இங்க கொடுங்க. செல்வம், இவரோட பைக் எடுத்துட்டு நீ அருண் வீட்டுக்கு வந்துரு. இந்தா இதையும் வச்சுக்கோ. அருண் என்ன என் பைக் இவர் எடுத்துட்டு போனா நான் எப்படி வீட்டுக்கு போறது? அருண் நான் உங்களை டிராப் பண்றேன். செல்வம் உன் வண்டியோட கீ கொடு. இந்தாங்க. வாங்க. பைக் வாங்க அருண். பைக் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ரஞ்சிதா, நீ வண்டி சாவி கூட, நானே வண்டி ஓட்டுறேன்.
ஐயோ, ஏய் வேணாம், நானே ஓட்டுறேன். நீ எங்க கொண்டு போய் தள்ளி விட்டேனா குடு, நானே ஓட்டுறேன். என் பின்னால உட்காந்தா உங்களுக்கு கௌரவம் குறைஞ்சிருமா? நான் வண்டி ஓட்டுறேன். ஏய் வேணாம் ரஞ்சிதா, ஏய் குடு, நானே ஓட்டுறேன். அருண், ஏய் இருங்க குடு அருண். சொல்றேன். சார் நான் சார் சேஃபா ஓட்டுவேன். சார் அக்காவே வண்டி ஓட்டட்டும். நீங்க போதையில இருக்கீங்க, போலீஸ் அங்கங்க நின்னுட்டு இருப்பாங்க. குடிச்சா ஃபைன் வேற கட்டணும் சார். அப்படியே சொல்றேன்.